வாங்க மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சேல்ஸ் எல்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேடம். முந்தைக்கு இப்ப பரவாயில்ல மேடம். சீனு தம்பியும் முன்ன விட இப்ப ரொம்ப சின்சியரா பாக்குறாரு மேடம். கடைக்கு வந்துட்டா வேற எங்கேயும் போறதில்ல மேடம். இன்னும் வியாபாரத்தை எப்படி அதிகப்படுத்தணும்னு தான் பாக்குறாரு மேடம். அப்போ நல்ல ப்ராஃபிட் வரும் இல்லையா? முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல மேடம். ரொம்ப அதிகமான மாற்றம் இல்ல. ரெகுலரா வர கஸ்டமர் வராங்க மேடம். புதுசா அவ்வளவா யாரும் வர்றதில்ல. ஏன்னா நம்ம கடைக்கு அவ்வளவா பப்ளிசிட்டி இல்ல மேடம். விளம்பரம் மட்டும் இருந்தா இன்னும் வியாபாரம் நல்லா இருக்கும். சீனு தம்பி ரொம்ப உழைப்ப போடுறாரு மேடம். அதுக்கான பலன் இன்னும் அவ்வளவா கிடைக்கல மேடம். விளம்பரம்லாம் இருந்தா இன்னும் நிறைய பேர் வருவாங்க மேடம். சரி, அதுக்காக என்ன செய்ய முடியும்னு நான் யோசிக்கிறேன். சரிங்க மேடம். அடடே, வாங்க முதலாளி அம்மா. முதலாளி அம்மாவா? என்ன மாமா சொல்றீங்க? கடையோட முதலாளி என் பிள்ளையா இருக்கும்போது நீங்க முதலாளி அம்மா தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆமா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல மாமா, கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா சரிம்மா. சரி சரி. நீ எதுக்கு இங்க வந்த? சொல்றேன். வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கலான்னு வந்தேன். வெங்காயம் இருக்கா? என்ன கிண்டலா? ட்ரெஸ் கடைக்கு எதுக்கு வருவாங்க? ட்ரெஸ் வாங்கதான். அதானே. சும்மா சொல்லாத. நான் சரியா வேலை பாக்குறேன்னா இல்லையான்னு வேலை பார்க்க தானே வந்த. ஹலோ சார், நீங்க எப்படி வேலை பார்த்தா எனக்கு என்ன? நான் இப்போ இந்த கடையோட கஸ்டமர். ஒரு டாப் வாங்கலான்னு வந்தேன். கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் போய் பார்க்கணும். நீ போமா நீ போமா. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? மேடம். ஷர்ட் பார்க்கணும். உங்களுக்கா மேடம்? இல்ல, என் ஹஸ்பண்ட்க்கு. ஓகே மேடம். அப்பா வேணும்னே வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா இவள? என்னடா இது? வீடு இல்ல, கடை. இங்க பாரு, மாயா இங்க கஸ்டமரா வந்திருக்கா. கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். இந்த பாரு, நீ போய் சத்தம் போட்டா அத மத்த கஸ்டமர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவ வேணும்னே பண்றாப்பா. ஆமாடா, துணி வேணும்னு பண்றா. இத பாரு, ஒழுங்கா நல்ல ட்ரெஸ்ஸா போய் எடுத்து கொடு. போ போடா. மேடம், ஷர்ட் மட்டும் தானா? இல்ல, ஷர்ட் பேண்ட் ரெண்டுமே எடுக்கணும். என்ன சைஸ் மேடம்? சைஸா? அது இருக்காருல்ல, அவரு உங்க ஓனர் தானே? ஆமா மேடம். அவர் மாதிரி தான் இருப்பாரு என் ஹஸ்பண்ட். இவரை பார்த்தா என் ஹஸ்பண்ட பாக்குற மாதிரியே இருக்கும். அவர் சைஸ்லயே காட்டுங்க. சரிங்க மேடம். இங்க இருக்கிற எந்த கலருமே அவருக்கு செட் ஆகாது. அவருக்கு பிடிக்காது. அப்போ எந்த கலர் தான் மேடம் பிடிக்கும்? அத கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்க. அவரே ரொம்ப கோவக்காரரு. எவ்வளவு கோவக்காரரா இருந்தாலும் ஹஸ்பண்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது வைஃப் கையில தான் மேடம் இருக்கு. அப்படியா? என்ன பண்ணணும்? எப்பவும் ரொமான்டிக்கா பேசணும். எங்கம்மா, நானும் ரொமான்ஸ்க்காக தான் அடிக்கடி கிட்ட போறேன். எதுவும் நடக்கிற மாதிரியே இல்லையே. என்ன மேடம், இங்க இதெல்லாமா சொல்லி தர முடியும்? போ போ. ரேவதி சார். என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கேக்குற ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுங்க. சரிங்க சார். உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே எங்க ஓனரும் ரொம்ப கோபக்காரரு. பார்த்தாலே தெரியுது. இது பாருங்க மேடம், இது ஓகேவா? இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. ஓகே மேடம். என்னமாயா, எடுத்துட்டியா? வாங்கிட்டேன் மாமா. பில் போட்டுருங்க. என்னம்மா நீ நம்ம கடையில வாங்குறதுக்கெல்லாம் காசு கொடுக்குறேங்கற? மாமா, கடை வேற வீடு வேற. நீங்க பில் போடுங்க. சொன்னா நீ கேட்க மாட்ட. டேய் சீனு, இங்க வா. இந்த மேடத்துக்கு வந்து பில்ல போடு. அப்பா நீங்களே போடுங்கப்பா. டேய், எனக்கு ஒரு வேலை இருக்குடா, பக்கத்துல போகணும். வந்து பில்ல போடு, வா சீக்கிரம் வா.
ம். வா வா. இந்தாங்க. ஆ, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா, நீ கேட்ட பணத்தை உனக்கு கொடுக்கணும்ல. ஓகே ஓகே. ம். பே பண்ணிட்டேன். பார்த்தாச்சு பார்த்தாச்சு. ம். ஏய், ஹலோ மாயா, சார் என்ன சார் இந்த பக்கம்? பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன். ஆமாம், கார்த்திகை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதாம்மா? இன்னும் இல்லை சார். நமக்கு டைம் இல்லைம்மா. ஒரு மாதத்துக்கு அப்புறம் கேஸ் திரும்பவும் ஹியரிங்க்கு வரப்போகுது. அப்போ நம்ம எதுவும் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜானகி மேடத்தை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இல்ல சார், நான் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு இருக்கேன். குரு சார் விசாரிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரியா? சரி. நான் வரேம்மா. அண்ணா, மேடம், அந்த காரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம், உட்காருங்க. இவங்க எதுக்கு எலக்ட்ரானிக் கடைக்கு போறாங்க? என்னவா இருக்கும்? லேப்டாப் வாங்குறாங்க. புவனேஸ்வரி எதுக்கு லேப்டாப் வாங்குறா? கார்த்திக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்கும். பின்னாடி வச்சிருக்க பாத்து வர மாட்டியா? நீ பாத்து வர வேண்டியதா? நான் பாத்து வரலையா? நான் பாத்து வர சண்டை போடாதீங்கடா. நீ தான் சண்டை புரிஞ்சுக்கோங்கடா. மெயின் ரோட்ல நடந்தா அண்ணா, பாத்து வாங்கடா. வரல. யோ, தேவலாம் பேசாத. மரியாதை விடுங்க. அவ்வளவுதான் உனக்கு பாத்து வரணும். அட, விடுங்க. ஓவரா பேசுற. தெரியாம வந்து அவ்வளவுதான் அடிச்சிட்டாங்க. சொல்றேன். மரியாதை விடுங்க. அண்ணா, வாங்கடா. போன. பிரச்சனை வேணாம். வாங்கடா போலாம். பெரியம்மா, மாயா, நீ என்ன இங்க? வாங்க சொல்றேன்.
ஆ. சார், வாங்க குரு வாங்க சொல்லுங்கம்மா. கையெழுத்து போட வந்தேன். ஆ இங்கயா? இங்க போடுங்க. சார், கார்த்திக் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சார்? இல்ல மாயா, இன்னும் கிடைக்கல. சந்தேகப்படுற எல்லா இடத்துலையுமே விசாரிச்சாச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா அவன் இந்த ஊரை தாண்டி போயிருக்க முடியாது. ஆமா சார், கார்த்திக்க புவனேஸ்வரி ஊருக்குள்ளதான் எங்கேயோ தங்க வச்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் புவனேஸ்வரிய ஒரு லேப்டாப் ஷாப்ல பார்த்தேன். லேப்டாப் ஷாப்லயா? ஆமா சார், அவங்க ஒரு புது லேப்டாப் வாங்கிட்டு போனாங்க. அவ எதுக்கு அதெல்லாம் வாங்குறா? கண்டிப்பா அவங்களுக்காக வாங்கியிருக்க போறதில்ல, அத கார்த்திக்கு கொடுக்க தான் வாங்கியிருக்கணும். எந்த கடையில வாங்கினதா சொன்னீங்க? நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு மார்க்கெட் ரோடு இருக்குல்ல, ஆமா. அங்க ஒரு எலக்ட்ரானிக் கடையில இருந்து தான். நான் அந்த கடையில விசாரிக்க சொல்றேன். சீக்கிரமா அந்த கார்த்திகை கண்டுபிடிக்கணும் சார். பெரியம்மாவோட ஜாமீன் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு சார். எனக்கும் அது தெரியும் மாயா. அவங்க மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. சார், எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? ஒரு சின்ன விசாரணை. இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? எங்க வீட்டு பையன் எங்களை விட்டு போயிட்டான். கொலை பண்ணவங்கள ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டு வச்சிருக்கீங்க. சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கும் ரகுராம் சாருக்கும் இருக்கிற பகை இந்த ஊருக்கே தெரியும். அதுக்காக அவங்க ஃபேமிலியை பழி வாங்கணும்னு கார்த்தியை ஒளிச்சு வச்சு இந்த டிராமா ஆடுறீங்க. Am I right? சார், என்ன சொல்றீங்க? கார்த்திகை நீங்களே ஒப்படைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்க மேலேயும் கேஸ் விடும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கார்த்திக் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. கொன்னு புதைச்சிருக்காங்க. பாடி எடுத்து கொடுத்ததே நீங்க தானே சார்? அப்படிதானே எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்க. எனக்கு அப்பவே டவுட் இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண விடாம அவசரமா பாடியை எரிச்சிருக்கீங்க. அப்பவே ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். மாயாவும் அவனை பார்த்திருக்காங்க. இவ சொல்றத நம்புறீங்களா நீங்க? அவ பெரியம்மாவை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்களே எங்க வீட்டுல ஒரு வாரிசை இழந்துட்டு நிக்கிறோம். எங்க மேல பழிய போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. சாரு அந்த குடும்பத்தோட விசுவாசியாச்சே, அதனாலதான் அவங்கள காப்பாத்த பாக்குறாரு. விசுவாசிதான், ஆனா என் வேலைக்கு விசுவாசி. என்னைக்கும் யாருக்காகவும் நான் என் நேர்மையை விட்டு கொடுத்ததே கிடையாது. உங்க பையன் கார்த்திகை நீங்களா ஒப்படைச்சிட்டா உங்களுக்கு நல்லது. நானா பிடிச்சிட்டா உங்க மொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நாங்க ஏன் போகணும்? இவ குடும்பம் தான் கொலகார குடும்பம். யார கொலகார குடும்பங்கிற? என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்னடி என்ன பண்ணுவ? நீங்க கொலகார குடும்பம் தான். மொத்தமா ஜெயிலுக்கு போக தான் போறீங்க. மேடம், இது ஸ்டேஷன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது. கார்த்திகை நீங்களா ஒப்படைச்சிட்டா உங்களுக்கு நல்லது. நான் கண்டுபிடிச்சேன், உங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுறேன். இங்க பாருங்க சார், எங்க வீட்டு பையனை அந்த குடும்பம் கொன்னு இருக்கு. அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு அவங்கள காப்பாத்துறதுக்கு என் பையன் உயிரோட இருக்கான்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் எஸ்பி ஆபீஸ்ல போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். பாத்துக்கோங்க. அண்ணே, வாங்கன போலாம். சார், பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போனாங்கன்னு? தன் மேல தப்பு இருக்கிறவங்க தான் இப்படி மிரட்டி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை என் சர்வீஸ்ல பார்த்துட்டேன். விடுங்க, பார்த்துக்கலாம்.
கார்த்திக் இருக்கிற இடம் தெரியற வரைக்கும் தான் இவங்களோட பித்தலாட்டம் எல்லாம். அந்த கார்த்திக் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக் சார். அவன் கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணுவான், வெளியே வருவான். நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவனை தேடி பார்க்கறேன். ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் சார். நாங்க வரோம் சார். ம், போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாங்க. ஏய், என்ன என்னமோ உண்மையை கண்டுபிடிப்பேன்னு சவால்லாம் விட்ட? அதுக்குதான் இந்த போலீஸ் கூட சேர்ந்து பிளான் பண்றியா? கார்த்திக்க போலீஸ் இல்ல, யார் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நீ திரும்ப ஜெயிலுக்கு போக தான் போற. இந்த ஊரே உன் குடும்பத்தை கொலகார குடும்பம் தான் சொல்லும். உன் குடும்பம் சுக்கு நூறா உடையும். அதை நான் பார்க்க தான் போறேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி இந்த ஊரை விட்டு உன் குடும்பத்தையும் விரட்டுறனா இல்லையான்னு பாரு. வாய மூடு. உன் கனவு என்னைக்குமே பலிக்காது. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சு நீதான் அசிங்கப்பட்டு நின்னுருக்க. இந்த தடவையும் அதுதான் நடக்கும் பாரு. என் குடும்பத்தெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. என் பெரியம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சீக்கிரமே நிரூபிச்சு காட்டுறேன். ஜெயிலுக்கு போக போறது உன் குடும்பமா தான் இருக்கும். ஓ, சவால் விடுறியா? அதையும் பார்த்துலாண்டி. பார்க்கலாம். பெரியம்மா வாங்க. நில்லுங்க, இங்க வாங்க. என் புருஷன் இப்போ ஊர் தலைவர் ஆயிட்டாரு, தெரியும்ல? தெரியுமா? அப்போ என்ன பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்லாம போறீங்க? இதே ஜானகி அக்கா வரும்போதெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு தானே பேசுவீங்க. கவனிக்கலமா? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. வணக்கம்மா. ம் ம். அங்க பாத்தியாயா, மரியாதைய கேட்டு கேட்டு வாங்குறாங்க. ஆமாமா. ஜானகி அம்மா இருக்காங்களே, அவங்க குணத்துக்கு மரியாதை தானா கிடைச்சது. இதத்தான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்ததுன்னு சொல்லுவாங்க. பார்வதி, எப்படி இருக்கு? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சிவராமன் பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாரு. ஆமா, ரொம்ப வருஷமா ரகுராம் பின்னாடியே கை கட்டி நின்னுட்டாப்ல. எங்க அப்படியே இருந்துருவாரோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்ப அவருக்குன்னு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. பார்வதி, ரொம்ப சந்தோஷமா? சகல தலைவர் ஆயிட்டாருல, நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல, சந்தோஷமா இருக்கல்ல? அது எப்படி மாமா சந்தோஷம் இல்லாம இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே ஊர்ல ரகுராம் இருந்த இடத்துல சிவா இருக்க போறாரு. வீட்ல ஜானகியோட இடத்த நீதான் எடுத்துக்கணும். ஆமாமா, வீட்டு அதிகாரம் எல்லாம் அந்த அம்மாட்ட தானே இருக்கு. அது உன் கைக்கு இல்ல வரணும். இப்ப கூட கவனிச்சேன், தலைவர் பொண்டாட்டின்னு கூட யாருமே மதிக்கல. உனக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லாம போறாங்க. பாரு பார்வதி, அந்த வீட்டோட நிர்வாகம் முழுசும் உன் கைக்கு வரணும். அப்பதான் இந்த ஊருக்காரங்க எல்லாம் உன்னை மதிப்பாங்க. இல்லனா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்ப? உன் குடும்பத்துல எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த வீட்டோட சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும். அது உன் கைக்கு வரணும். ஆமாமா, சாவி உன் கைக்கு வந்தாதான் வரவு செலவெல்லாம் உன்னை கேட்டு நடக்கும். தயவு செஞ்சு அதை எப்படியாவது கேட்டு வாங்குற வழியை பாரு. அப்பதான் அந்த வீட்டுல இருக்கவங்களும் உன்னை மதிப்பாங்க. நான் ஏதோ குடும்பத்துல பிரச்சனை வரணுங்கிறதுக்காக சொல்லல பார்வதி. அந்த வீட்ல நீ ஒரு மருமக தான். உனக்காக மரியாதை உனக்கு கிடைக்கணும்னு தான் சொல்றேன்.
நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத என்ன? இல்ல எனக்கு புரியுது. ஏங்க அதெல்லாம் பார்வதி கெட்டிக்கார பொண்ணுங்க. என்ன செய்யணும் எப்ப செய்யணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் வரேன் மாமா. வாமா. வரேன். ம். வணக்கம்மா. ம். உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனேன். நீங்க கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. அதான் உங்களை இங்க பார்க்க வந்தம்மா. என்ன விஷயம் பாண்டி? இல்லங்கம்மா, ரகுராம் ஐயாவோட நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கேன். அவருக்கு பணம் கொடுக்கணும். பொண்ணு கல்யாணம் அது இதுன்னு கொஞ்சம் செலவாயிருச்சு. ஒரு 40 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரகுராம் ஐயா கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு 1 மாசத்துல திருப்பி கொடுத்துருவோம்மா. என்னப்பா இது திடீர்னு வந்து 40 லட்சம் கேக்குற? அண்ணே இருங்கண்ணே, நம்ம பாண்டி தானே கேக்குறாரு. நீங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஆ, ஆ. உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, நான் வர்றேம்மா. ஏங்க கூடவே இருக்கிற நான் பணம் கேட்டாவே கொடுக்க மாட்டேன்றீங்க. அவன் 40 லட்சம் கேட்கறான் கொடுக்குறேன்றீங்க. போனா எதுக்கு இந்த ஆளுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு? எல்லாம் காரணமா தானே. இந்த பணத்தால தான் ரகுராம் வீட்டுல ஒரு பெரிய நெருப்பை பத்தி எரிய போகுது. அண்ணி இந்தாங்க, நீ இத பீரோல வச்சிருங்க. என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவங்கள மாதிரி நானும் இந்த வீட்டு மருமக தானே. என்கிட்ட கொடுங்க, நான் போய் உள்ள வைக்கிறேன். இத்தனை வருஷம் பேசாம இருந்ததெல்லாம் போதும். தலைவர் பொறுப்பை இப்ப நீங்க தானே நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. பீரோ சாவியை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க.